வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து டெல்லியில் இருக்கும்போது ஒன்றும், காஷ்மீரில் இருக்கும்போது ஒன்றும் தான் எப்போதும் பேசியது இல்லை என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான அரசு நினைத்திருந்தால் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் தங்களை மண்டியிட வைத்திருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் ஜம்மு காஷ்மீருக்கு அதிக அளவிலான நிதியை வழங்கி வருவதால் தேசிய ஜனநாயக அரசின் மீது தனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று ஒமர் அப்துல்லா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் டெல்லியில் இருக்கும்போது மோடி ஆட்சியை புகழ்ந்து பேசியது குறித்து எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள ஒமர் அப்துல்லா, ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை மாநில நலன்களுக்காக எப்போதெல்லாம் மத்திய அரசு செயல்படுகிறதோ அப்போதெல்லாம் தான் மோடி தலைமையிலான அரசை பாராட்டி வருகிறேன் என்றும், ஜம்மு காஷ்மீருக்கு தாராளமாக வழங்கப்படும் நிதிக்காக டெல்லியில் மட்டுமல்லாமல் பொதுக்கூட்டங்கள், சட்டமன்றம், தான் செல்லும் இடங்களில் மத்திய அரசு குறித்து தான் பெருமையாக பேசி வருகிறேன் என்றும் கூறினார். ஆனால் மாநில அந்தஸ்து என்று வரும்போது பாஜக தலைமையிலான அரசு ஜம்மு காஷ்மீருக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் மக்களை ஏமாற்றுவதாக அரசியல் செய்பவன் தான் அல்ல என்றும், பொய்களை சொல்லி யாரையும் மகிழ்விக்கப் போவது இல்லை என்றும் திட்டவட்டமாக கூறினார்.